வணக்கம். உங்கள் மனவினேசன் எட்ம ஃபெர்னாண்டோ. தவக்கால் நிகழ்வு பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் இருந்த பாஸ்கா நிகழ்வு மாதிரி இப்போதும் பண்ணிட்டுருக்காங்க. அது காலத்தில் அழியாத ஒரு பொக்கிஷம். இது பார்க்க அரிதாக உள்ளது. இந்த 4வது தொகுப்பு தானே உங்களுக்கு இப்போ பாருங்கள், தியானிங்க. இந்த தவகாலத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு செயல்களை செய்வோம். நன்றி. முதலும் முடிவும் ஆல்பாவும் ஒமேகாவும் காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றும் எக்காலமுமே. ஆமென். நம்முடைய பரிசுத்த மகிமையான தாய்க்கு பற்றி ஆரோக்கிய தருவதாக எல்லாரும் லைட்டை போடுங்க. லைட் அண்ணாச்சி கொஞ்சம் ஒதுங்க, அண்ணாச்சி கொஞ்சம் ஒதுங்க. இறைவன் கடந்து வந்து அவரது அருள் ஒளியை, பாவத்தின் தாக்கங்களை நம்மிடமிருந்து எரித்து போடவும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லா வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். கிறிஸ்துவே ஆதாமினால் வந்த கடனை நமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடல் சீட்டை தம் இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்காவிடாகியதுவே இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலே தான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவின் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள்வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலே தான்.
நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1:26 முதல் 31 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊரண யாவற்றையும் ஆளட்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய படைப்புகளை எல்லாம் நீர் வியப்புக்குரிய வகையில் செம்மைப்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. ஆனால் காலம் நிறைவுற்ற போது எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்துவின் பலியால் இந்த உலகை மீட்டு புதியதொரு படைப்பாக உருவாக்கினீர் என்பது அதை விட மாபெரும் செயலாகும். இறைவா, நீர் முற்காலத்தில் செய்த அருள் செயல்களை இக்காலத்தில் தொடர்ந்து ஆற்றி வருகின்றீர் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கின்றோம். துண்டா ஒளியும் ஆற்றலுமாகிய இறைவா, உமது திருவருட்சாதனமாகிய திருச்சபையில் தயவாய் கண்ணோக்கி அருளும். உம்முடைய முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி மிகுந்த அமைதியுடன் நிறைவேறச் செய்தருளும். அத்திருச்சபை விழுந்தவற்றை எழச் செய்வதாகவும் பழமையானவற்றை புதுப்பிப்பதாகவும் கிறிஸ்துவில் தொடங்கியதனைக்கும் அவரிடமே முழுமை காண செய்வதாகவும் உலகெல்லாம் கண்டுணர்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
அவருடைய உயிர்களின் மகிமையால் ஒளிபெறச் செய்கிறீர். அவர் சாவின் மீதும் தீமைகள் அனைத்தின் மீதும் அடைந்த வெற்றி விழாவை கொண்டாட குழுமி இருக்கும் நாங்கள் சுகார மக்களின் உரிமை பேச்சிலை உணர்ந்து உள்ளத்திலும் உடலிலும் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் மகிமைக்குள் நாடு வளர செய்தருளும். உம்மோடு தூயாமையில் ஒன்றில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளிவீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? அவர் இங்கே இல்லை. அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர் தள்ள வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் திறத்தலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உயிர்ப்பு பெருவிழாவில் அன்பார்ந்த வாழ்த்துவர்களே, உங்கள் பங்கு தந்தையின் சார்பாக உங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவே மகிழ்ச்சி அடைகிறேன். திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இறைவா, உமது திருச்சபையை கண்ணோக்கி அது திருமொழி உச்சியினை திறந்தது. இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு திருவருட்சாதனத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவற்று தண்ணீரினால் தூய ஆவியினால் சுத்திரப்படைந்து எழுமாறு இந்த தண்ணீர் ஒரே மகனின் அருளை தூய ஆவியில் பெற்றுக்கொள்ள செய்தது. இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதில் தூய ஆவின் வல்லமை உணவின் வழியாக இருந்ததால் இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவிடம் சாவுக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் அவர் வாழ்வுக்கு உயிர்த்தவில்லை என் ஆண்டவர் கிறிஸ்துவையாக நீங்களே ஆண்டவரை போற்றுங்கள், என்றென்றும் அவர்களுக்கு அனுமதிகள். தீமைக்கு துணை போகின்ற மனநிலையை செயல்களை விட்டுவிடுகிறீர்களா? தீமையினால் விளையும் தன் அறத்தையும் ஆணவத்தையும் விட்டு விடுகிறீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடம் உயிர்த்தெழுந்து
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? தூய ஆவியையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர் தள்ளுதலையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்மை என்றும் காத்து அப்புது வாழ்வின் நிறைவுக்கு இட்டுச் செல்வதாக. ஆமென். பாடல் தேவாலய வளர்ப்பு. தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தத்துவங்களின் புகழ்ச்சிக்காகவும் மனிதனுக்காகவும் நமது நாட்டு நலனுக்காகவும் நமது கைகள் பணியை ஏற்றுக்கொள்வாராக. நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஆகவே உடைய ஆவியை கொண்டு இக்காட்சிகள் புனிதப்பட வேண்டும் என்று கொண்டார்கள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதமாக அவர் பாடுபட மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி முன்னுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்ணமே உணவருந்தியது இன்னத்தை எடுத்து செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருங்குங்கள், ஏனெனில்
இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரிவோடு அன்போடு ஒருவரோடு நாம் பயிற்சி கொள்வோம். போக்குகின்றனர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். என்றும் வாழும் குருவாயில் இருக்கிறேன். உமது அருள்மிகு குருத்துவத்தில் மகிழ்ச்சிப்படுத்தியவர். அதனால் அவர்கள் அனைத்து மக்களையும் உண்மையான நல்வாழ்த்துக்களையும் எனது பணிவான உறவுகளையும் உரைத்தாக்குகின்றேன். அனைவரையும் உயிர் ஆண்டவர் சமாதியிலே நிறைவாக நம்மை வழிநடத்துகிறார். அது சோதனை என்ற புனிதவாக்கின் புனிதமைக்கு நமக்கு மிக அருமையாக உதவி ஜெபித்து வழிநடத்திய நமது அருள் தந்தை அருள் அவர்களுக்கு நன்றியை அறிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படவில்லை. எனினும் இந்த நாட்களில் ஓடுகிறது நமக்காக மிக சிறப்பான வழிநடத்தியதற்காக அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒத்துழைக்க நம்முடைய பள்ளி கமிட்டி மற்றும் நல்ல உள்ளங்கள் பணியாளர்கள் அனைவரையும் வேளையிலே நன்றியோடு பார்த்து வந்தேன். பல நாட்கள் பல கடமை தவறாமல் அயற்சினார்கள். எனவே அவர்களுடைய நன்றி. நம்முடைய பணியாளர் நம்முடைய உள்ளங்கள் அவர்கள் அனைத்து இடங்களை இடையிலே நன்றியோடு சார்ந்தே அனைவருக்கும் நன்றி. மூவார்த்தைகளை கேட்டு உன் திருமகனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி மகிழ்ந்தோம். சாவை வென்று உயிர்த்தெழுந்த உன் திருமகனின் ஆவியை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருளும். இதனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் நேரிடும் அனைத்தையும்
பாஸ்காவின் வெற்றி பூரிப்போடு எதிர்கொள்ள துணிந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா பெருவிழாவாகிய இன்று எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இறங்கி அடிமைத்தனம் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை அளிப்பாராக. தம் ஒரே பேரான மகனின் உயிர்ப்பினால் உங்களுக்கு முடிவில்லா வாழ்வை வழங்கிய இறைவன் உங்களை தொடர்ந்து தம் வரங்களால் நிறைவு பெற செய்வாராக. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்போடு இறைவனின் அருளால் வழிநடத்தப்படுவீர்களாக. பிதா சுதன் தூயாவின் உங்கள் அனைவர் மீதும் தங்கி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே